Hi, welcome all. இப்போ வந்து புது சீரீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் 11th பிஸ்னஸ் மேத்ஸ் சாப்டர் 1லேருந்து மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். ஸோ இந்த சீரீஸில் ஃபுல்லாக என்ன பார்ப்பீங்கன்னா மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸோட எக்ஸாம்பிள்ஸ், டெஃபினிஷன்ஸ், அதோட சம்ஸு எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் சம்ஸும் நான் வந்து எல்லாமே உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம் டைம்லையும் அண்ட் ரிவைஸ் பண்ணுற டைமும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வித் வாட் இஸ் மேட்ரிக்ஸ். ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மேட்ரிக்ஸ்ன்றது வந்து ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸில் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நம்பர்ஸ். இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸில் வந்து நம்பர்ஸ் வந்து எழுதியிருந்தால் அது பேர் தான் இன் ஹாரிசாண்டல் லைன்ஸ், தட் இஸ் ரோஸ், வெர்டிக்கல் காலம்ஸ். ஒன்று இந்த மாதிரி ஹாரிசாண்டலாகவும் எழுதியிருக்கலாம், இந்த மாதிரி வெர்டிக்கல் காலம்ஸ் எல்லாமே எழுதியிருக்கலாம். ஸோ தட் பேர் தான் வந்து மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் எய்தர் ரெப்ரசன்டட் இன் அ ஸ்கொயர் brackets, open brackets or double brackets. So square brackets na idu, open brackets na idu, double brackets na இந்த மாதிரி கூட எழுதிருப்பாங்க. அண்ட் அதுக்கு நேம் வந்து கொடுக்கும்போது இதுக்கு வந்து ABC. ஸோ எனி வேரியபிள் நம்மளுக்கு என்னென்ன தோணுதோ அதை எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் A இருக்குல்ல, A வந்து A is equal to -8, 2, 9, 5. ஸோ இட் இஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே நம்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தா அதுக்கு பேர் வந்து மேட்ரிக்ஸ். இது வந்து 2x2 மேட்ரிக்ஸ் அண்ட் திஸ் இஸ் 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்டர்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரோ அண்ட் n காலம்ஸ். இது வந்து n இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஹாரிசாண்டலாக இருக்கிறது. ஹாரிசாண்டலில் நம்பர்ஸ் இருக்கும் போது அது வந்து ரோஸ். இந்த மாதிரி வெர்டிக்கலாக நம்பர்ஸ் இருந்தால் அது வந்து காலம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஹாரிசாண்டல், இப்போ இதில் எத்தனை எலிமெண்ட் இருக்கும்? 1 2 3. ஸோ இது வந்து 3 ரோஸ் இன்டூ 3 காலம்ஸ், தட் இஸ் 3x3 மேட்ரிக்ஸ் இது. அண்ட் இது வந்து 2 ரோஸ் அண்ட் 3 காலம்ஸ். ஸோ 2 ரோ இருக்குது, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, அது வந்து ரோ. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, m cross n, தட் இஸ் m/n. m வந்து ரோஸ் அண்ட் n வந்து காலம்ஸ். ஓகே, ஸோ இது வந்து 3x3 மேட்ரிக்ஸ், இது வந்து 2 cross 3 மேட்ரிக்ஸ். ஓகேவா? இது வந்து ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஆர்டர்னா எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது அண்ட் எந்த மாதிரி மேட்ரிக்ஸ் அதுன்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுறது தான் வந்து ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஃபார்மேட் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து இப்போ வந்து 2 cross 3 இப்படி கொடுத்துருந்தா 2 ரோஸ் எழுதிருப்பீங்க, அதில் 3 எலிமெண்ட்ஸ் வரும். இதே மாதிரி 3 cross 3 எலிமெண்ட்ஸ்னால் 3 ரோஸ் இருக்கும், 3 காலம்ஸ் இருக்கும். அண்ட் ஃபார் 5 cross 5க்கு வந்து 5 ரோஸ் இருக்கும் அண்ட் 5 காலம்ஸில் நம்பர்ஸ் எழுதியிருப்பீங்க. அதே மாதிரி தான் ஜென்ரல் லைக் nth ஃபார்மில் எப்படி எழுதுனா நம்ம எது வேணால் எழுதிக்கலாம். எய்தர் இங்கே உங்களுக்கு வந்து 2 cross 2 மேட்ரிக்ஸ் இல்லைனா 2 cross 5 மேட்ரிக்ஸ், எனிதிங் வாட் எவர். ஸோ இது வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் m cross n மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ஜென்ரல் ஃபார்மேட் தான். இந்த எக்ஸசைஸில் வந்து உங்களுக்கு மோஸ்ட்டாக இந்த சாப்டர்லேயும் உங்களுக்கு வந்து 2 cross 2 மேட்ரிக்ஸ் அண்ட் 3 cross 3 மேட்ரிக்ஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து அவ்வளோவா தேவைப்படாது. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ டைப் ஆஃப் மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு வந்து ரோ மேட்ரிக்ஸ். இப்போ வந்து ஒரு எலிமெண்ட் வந்து ஒரு ரோ, சப்போஸ் 2 5 8. ஸோ இது ஒரு ரோ. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக எழுதிருந்தாங்கன்னா ஒன்லி 1 ரோ, ஒரே ஒரு ரோ இருந்துச்சுன்னா இது வந்து பேர் ரோ மேட்ரிக்ஸ். இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஸோ 8 5 4. ஸோ இப்போ வந்து ஒரே ரோவில் எலிமெண்ட்ஸ் எழுதிருந்தாங்கன்னா இது வந்து ரோ மேட்ரிக்ஸ். இது வந்து 1 ரோ இருக்கிறதுனால 1 ரோ இன்ட்டு எத்தனை காலம்? 1 2 3. ஸோ 1 cross 3 தான் ஃபஸ்ட்டு. இது வந்து ரோ, அதே மாதிரி இது வந்து காலம். எத்தனை காலம் இருக்குது? 1 2 3 காலம்ஸ், 3 நம்பர்ஸ் இருக்குங்க, 3 காலம்ஸ். அண்ட் எத்தனை ரோ இருக்குது? 1 ரோ. ஸோ அதனால தான் வந்து 1 cross 3ன்னு எழுதியிருக்காங்க. அண்ட் இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா A11 A12 A13 அப் டு A1n. ஸோ இதில் வந்து 1 ரோ இருக்குது அண்ட் n நம்பர்ஸ், எத்தனை நம்பர்ஸ் வேணால் போடலாம். ஸோ அதனால காலமில் வந்து n டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன், B is equal to matrix of 1 2 and இதில் வந்து 2 எலிமெண்ட் இருக்குது. ஓகே,
ஸோ அது வந்து காலம் வந்து 2 அண்ட் ஒரே ஒரு ரோ இருக்குனால 1 cross 2. ஓகே, திஸ் இஸ் ரோ மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு காலம் மேட்ரிக்ஸ். காலம் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காலம் இருக்கும், n நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கும். ஸோ இது வந்து காலம் மேட்ரிக்ஸ். ஸோ வந்து ஒரே ஒரு காலம் இருக்கா, ஸோ இதில் வந்து ரோவோட வேல்யூ தெரியாது, அதனால் m அண்ட் காலம் வந்து ஒன்று இருக்கிறதுனால இன்டூ 1. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 5 9 -2. இப்போ இது இருந்துச்சுன்னா இது வந்து ஒரே ஒரு காலம் இருக்குது, அப்போ 1. ரோ வந்து எத்தனை ரோ இருக்குது, 3. ஸோ 3 cross 1. அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், b is equal to 3 and -5. இது வந்து எப்படி இருக்குது, ஒரே ஒரு ரெண்டு ரோ இருக்குது, அதனால 2 cross ஒரு ரோ இருக்கிறது, ஒரு காலம் இருக்கிறதுனால 2 cross 1. ஸோ இதுதான் வந்து காலம் மேட்ரிக்ஸ். அண்ட் இப்போ வந்து ஜீரோ மேட்ரிக்ஸ். ஜீரோ மேட்ரிக்ஸ்னால் என்னென்னு பார்க்கும்போது இட் இஸ் டினோட்டட் பை த சிம்பிள். ஃபுல்லாகவே அந்த மேட்ரிக்ஸே ஃபுல்லாகவே வந்து ஜீரோ தான் இருக்கும். ஸோ வந்து அதை வந்து எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா 0 O, இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் O. ஓகேவா, இது வந்து எப்படி எழுதுவாங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் எடுத்தாலும் வந்து ஜீரோ மேட்ரிக்ஸ், எல்லா எலிமெண்ட்டும் வந்து ஜீரோ. இது வந்து 3/3 மேட்ரிக்ஸ். எப்படி சொல்லுங்கள், இது வந்து 3 காலம்ஸ் அண்ட் 3 ரோஸ் இருக்கிறதுனால 3/3 மேட்ரிக்ஸ் இது. அண்ட் 2/2 மேட்ரிக்ஸில் வந்து இந்த மாதிரி 2 into 2, இது வந்து எல்லாமே ஜீரோவாக இருக்குனால 2/2 மேட்ரிக்ஸ். அண்ட் இது வந்து சிங்கிள்டன் மேட்ரிக்ஸ், இது வந்து ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்குனால சிங்கிள் எலிமெண்ட். ஸோ ஆல் த மேட்ரிக்ஸ் ஆர் ஜீரோ. அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கு இன்னொரு பேர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நல் மேட்ரிக்ஸ். ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆர் நல்னா எதுவுமே இல்லை, எம்டி. ஓகே. அண்ட் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா when the number of rows, இப்போ வந்து ரோவில் வந்து ஒரு 3 எலிமெண்ட் இருக்குது, காலம்லேயும் 3 எலிமெண்ட் இருக்குது, அப்போது ரோவும் காலமும் ஈக்குவல். ஸோ 3 cross 3. ஸோ இங்கே ரோவும் இதுவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 3 cross 3. இப்போ வந்து 2 cross 3 இந்த மேட்ரிக்ஸ்க்கு வந்து, ஸோ 2 rows 4 5 6 7. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 cross 3, that is 2 rows and 3 columns. அப்போ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கிடையாது, நாட் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், not a square matrix, because இது வந்து rows and columns வந்து ஈக்குவலா இல்லை. அப்போ இது 3 cross 3 வந்து it is a square matrix. ஓகே, ஸோ அதுதான் இங்கே. இப்போ வந்து பாருங்க, எக்ஸாம்பிள் A வந்து 8 2 4 2. திஸ் இஸ் a square matrix. ஸோ இது வந்து since இது வந்து 2 cross 2, number of rows and number of columns are equal. அதே மாதிரி Bல வந்து 3 rows and 3 columns. So it is order of matrix 3. So this is called square matrix. Next triangular matrix. Triangular matrix பார்த்தீங்கன்னா either இது வந்து கீழே 3 எலிமெண்ட் வந்து ஜீரோவாக இருக்கும், இல்லை மேலே 3 எலிமெண்ட். இது வந்து அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ், இது வந்து லோவர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஜீரோஸ், மோஸ்ட்டாக ஜீரோஸ் தான் வரும், 0 5 6 0 0. இப்போ இந்த 3 எலிமெண்ட் வந்து ஜீரோ கண்டிப்பாக வந்துச்சுன்னா இது பேர் வந்து ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். எய்தர் இந்த 3 இடத்துல ஜீரோ வந்துச்சுன்னா இது வந்து அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அண்ட் லோவர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ், இது பேர் தான். ஓகேவா. ஸோ டயகனல் மேட்ரிக்ஸ். ஸோ இது நேமில் வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் வெதர் இது வந்து எந்த மாதிரி டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ்னு சொல்லிட்டு. டயகனல் மேட்ரிக்ஸ்னால் ஒன்லி டயகனல் எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும், மீதி எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஜீரோ. அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அண்ட் டயகனல் மேட்ரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போது ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸில் வந்து 1 2 3 0 5 6 0 0 7. ஸோ ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸில் வந்து ஒரே ஒரு சைடு மட்டும்தான் ஜீரோவாக இருக்கும். அதுவே வந்து டயகனல் மேட்ரிக்ஸில் வந்து அப்பர் மேட்ரிக்ஸும் ஜீரோவாக இருக்கும், லோவர் மேட்ரிக்ஸும் ஜீரோவாக இருக்கும். ஸோ இதுதான் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். எய்தர் இது ஜீரோவாக இருக்கும், இல்லை இந்த எலிமெண்ட் ஜீரோவாக இருக்கும். அதுவே வந்து டயகனல் மேட்ரிக்ஸில் இந்த எலிமெண்ட்டுமே ஜீரோவாக இருக்கும், இந்த எலிமெண்ட்டுமே ஜீரோவாக இருக்கும். ஒன்லி டயகனல் எலிமெண்ட்ஸ் will be present. அதுக்கு பேர் தான் வந்து இதுவும் ஆர்டர் 3. இதுக்கு பேர் தான் வந்து டயகனல் மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுதா ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அண்ட் டயகனல் மேட்ரிக்ஸ்க்கு. ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்க்கு வந்து டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே சேமாக இருக்கும். ஓகேவா. ஸோ சப்போஸ் டயகனல் எலிமெண்ட்ஸ் இதுவும் 0 0 தான் வரும், ஆனால் வந்து டயகனல் எலிமெண்ட்ஸ் வந்து சேமாக இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து அழகாக வெளியே எடுத்துட்டு
எப்படி போட்டுக்கலாம்னா 0 சாரி 1 இப்போ 7 வெளியே எடுத்தாச்சு. அப்போ இங்கே என்ன இருக்கும் 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ திஸ் இஸ் அ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். அப்போ இதை வந்து எப்படி இது வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா ஐன்னு டினோட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் கால்ட் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஓகே, இப்போ இது வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னா கே ஸ்கேலார். இப்போ இதுதான் வந்து ஸ்கேலார், இதை வந்து கே அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுறாங்க. ஓகே, தட் இஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a is equal to 5 0 0 0 5 0 0 0 5. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து 5 வெளியே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கும் 1 0 0 0 1 0 0 0 1. And this can be represented as Ki 3 cross 3 matrix. ஸோ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் போக போக உங்களுக்கு சாப்டர் எக்ஸசைஸில் வரும். And moving on to the unit matrix. Unit matrixனா வந்து இதை சொன்னல ஐல வந்து that is diagonal elements வந்து 1 unit 1 it is 1 தான் வரும். இது வந்து 2 cross 2 matrix. இதுவே வந்து 3 cross 3 matrixல வந்து இந்த மாதிரி இவ பாருங்க diagonalsல நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அது வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ், சாரி diagonal மேட்ரிக்ஸ். கரெக்டா? diagonalsல நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அதாவது டிஃப்ரெண்ட் யூனிட் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அது வந்து diagonal மேட்ரிக்ஸ். ஸ்கேலார் மேட்ரிக்ஸில் வந்து சேம் நம்பர் எக்ஸப்ட் ஒன்னை தவிர மீதி எல்லா எலிமெண்ட்ஸும் அந்த ஒன்னை தவிர்த்து மீதி என்ன எலிமெண்ட்ஸ் வந்து சேமாக வந்துச்சுன்னா அது ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். யூனிட் மேட்ரிக்ஸில் வந்து 1, தட் இஸ் கால்ட் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ இது மூணுத்துக்குமே இதான் டிஃப்ரென்சியேஷன். அண்ட் இப்போ வந்து இன்னொன்று பார்க்க போறீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் பை ஸ்கேலார். ஸோ இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க a is equal to 1 2 4 3 minus 2 8. ஸோ இப்போ சப்போஸ் இதில் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன பண்ணுவீங்க 2 into 1 2 4 3 minus 2 8. ஸோ ஜஸ்ட் அ மல்டிப்ளிகேஷன். இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 2 4 8 6 minus 4 16. ஸோ ஜஸ்ட் அ மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் கால்ட் மல்டிப்ளிகேஷன். ஒரு மேட்ரிக்ஸ் கூட ஒரு எலிமெண்ட் ஒரு இதை வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம், நம்பர் வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம். தட் இஸ் அ ஸ்கேலார் எலிமெண்ட்டை வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது it is called multiplication of a matrix by a scalar unit. And next, negative of a matrix. Negative of a matrix ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க a 2 minus 5 7 0 5 6. இப்போ நெகட்டிவ்னா என்ன மைனஸ். அப்போ வந்து இது ஏக்கு வந்து நெகட்டிவ் இருக்கும்போது பாசிட்டிவ் எலிமெண்ட்லாம் நெகட்டிவ் ஆகும். ஸோ 2 minus 2 இப்போ மைனஸ் 5 ஸோ 5 இது வந்து மைனஸ் 7 0 minus 5 minus 6. ஸோ பாசிட்டிவ் எலிமெண்ட்லாம் நெகட்டிவ் ஆகும் அண்ட் நெகட்டிவ் எலிமெண்ட்ஸ்லாம் பாசிட்டிவ் ஆகும். தட் இஸ் கால்ட் நெகட்டிவ் எலிமெண்ட். இப்போ வந்து இந்த மைனஸை வச்சு உள்ள மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் உங்களுக்கு மாறும். ஸோ திஸ் இஸ் கால்ட் நெகட்டிவ் எலிமெண்ட்ஸ். அண்ட் ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ் இப்போ வந்து புதுசாக ஒன்று படிக்க போகிறோம். ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ்னால் இப்போ வந்து ஏ ஒரு மேட்ரிக்ஸ் பி ஒரு மேட்ரிக்ஸ் ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்கிறாங்க. இப்போ ஏல வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா ஒரு 2 by 2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாமா 2 4 8 6. அதே மாதிரி பியில் வந்து ஒரு 2 by 2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். 2 by 2 மேட்ரிக்ஸ்னால் இது 2 cross 2 எலமெண்ட்ஸ் 2 rows and 2 columns. இப்போ இதில் வந்து 6 8 10 14. ஸோ இதுவும் வந்து ஒரு 2 by 2 மேட்ரிக்ஸ். ஓகே, எப்போ இது ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்வீங்க இஃப் தே ஹேவ் சேம் ஆர்டர். இதுவும் 2 by 2 மேட்ரிக்ஸ் இதுவும் 2 by 2 மேட்ரிக்ஸ். ஸோ இட் இஸ் ஈக்குவல். தே கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இங்கே என்ன இருக்கோ இங்கேயோ 2 இருந்தால் இங்கேயோ 2 இருக்கணும், இங்கே 4 இருந்தால் இங்கேயோ 4 இருக்கணும். ஸோ அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ். பட் இங்கே வந்து ஈக்குவலாக இல்லை. ஸோ இப்போ செகண்ட் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மட்டும் சேமாக இருக்குது. தட் இஸ் ஆர்டர் வந்து சேமாக இருக்குது. தட் இஸ் ஆர்டர் வந்து என்ன எத்தனை rows and columns. இதில் வந்து ஆர்டர் வந்து 2 rows and 2 columns. ஓகே, அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ். இப்போது சப்போஸ் இப்போ இந்த எலிமெண்ட்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஏ பி. இப்போ இதுக்கு அடிஷன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நான் ஏ ப்ளஸ் பி. ஜென்ரலாக ஃபஸ்ட்டு எப்படி இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு ஃபஸ்ட் எலிமெண்ட் ஆட் பண்ணால் 8. இந்த எலிமெண்ட்டுக்கு செகண்ட் பண்ணிங்கன்னா 12. அண்ட் திஸ் தேர்டுக்கு தேர்ட் பண்ணோம். ஸோ அது வந்து 18. ஸோ நம்பர் எனக்கு தெரியல என்னன்னு 6 + 14 தட் இஸ் 20.
ஸோ இதை கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை வந்து ஆட் பண்ணும். ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு, செகண்டுக்கு செகண்டு, தேர்டுக்கு இந்த ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு, இந்த ஃபஸ்ட்டுக்கு இந்த செகண்டுக்கு செகண்ட், இந்த மாதிரி ஆட் பண்ணால் அடிஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ். அதுவே A மைனஸ் பி, ஸோ இதை வந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். 2 மைனஸ் 6 அப்போனா மைனஸ் 4, 4 மைனஸ் 8 தட் இஸ் மைனஸ் 4. செப்ராக்ட் பண்ணோம். ஏலேருந்து பிக்கு வந்து செப்ராக்ட் பண்ணும்போது நீங்கள் மைனஸ் சைன் இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு இன்க்ளூட் தட் மைனஸ் சைன் ஆல்சோ. ஸோ அதுதான் இந்த அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் மேட்ரிக்ஸோட டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ். அண்ட் இதுவும் நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 2 1 1 1 இது வந்து ஏ மேட்ரிக்ஸ், இது வந்து பி மேட்ரிக்ஸ், இதுவும் 2 1 1 1. இப்போ வந்து சேம் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருந்தால் தான் மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ ரோ பை காலம் மெத்தடில் பண்ணணும். ஸோ 2 into 2 4, 4 plus 1. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரோ இது இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணால் 4 அண்ட் செகண்ட் எலிமெண்ட்டும் இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டும் மல்டிப்ளை பண்ணால் 1 into 1 1. அதே மாதிரி இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டும் இதையும் பண்ணால் 2 அண்ட் ஃபஸ்ட் எலிமெண்ட் இந்த எலிமெண்ட்டை பண்ணால் ப்ளஸ் 1 அண்ட் 1 into 2 2, 1 into 1 plus 1, 1 into 1 1, 1 into plus 1. ஓகே, இது ஒரு மேட்ரிக்ஸ். தட் இஸ் A is equal to 5 3 3 2. ஓகே, இதுதான் வந்து ஜஸ்ட் கிராஸ், இது வந்து காலம் பை தட் இஸ் ரோ பை காலம் மெத்தட். இது வந்து எப்படி சொன்னோம்னா ரோ பை காலம் மெத்தட். ஓகே, தட் இஸ் இந்த ரோவை வச்சு இந்த காலமை மல்டிப்ளை பண்ணுறது தான் ரோ பை காலம் மெத்தட். அண்ட் லாஸ்ட் டாபிக் அந்த டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். இப்போ சப்போஸ் இது வந்து இது என்ன மேட்ரிக்ஸு 2 cross 3 மேட்ரிக்ஸ். இதை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது ரோ வந்து காலமாக மாறும், காலம் வந்து ரோவாக மாறும். அப்போ இது 1 2 5 இது வந்து ரோவாக இருக்கா, ஸோ இது காலமாக எழுதிக்கணும். 3 4 5 வந்து 3 4 6. இது வந்து எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா A டிரான்ஸ்போஸ். டிரான்ஸ்போஸ்னா இன்டர்சேஞ்சிங் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். எய்தர் அதான் இன்டர்சேஞ்சிங் ஆஃப் rows into columns or columns into rows. இங்கே இருக்கிற ரோவை வந்து காலமாக மாற்றணும், அதே மாதிரி காலமை வந்து ரோவை மாற்றினா A டிரான்ஸ்போஸ்னு டினோட் பண்ணணும். ஓகே ஓகே, ஐ ஹோப் இது வரைக்கும் மேட்ரிக்ஸோட டெஃபினிஷன்ஸ் அண்ட் அதோட கொஞ்சம் குட்டி குட்டியாக எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிட்டர்மினன்ட்ஸ்னால் என்ன, அதோட டெஃபினிஷன்ஸ் அண்ட் அதோட எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ.